வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சம்மரை சமாளிக்க காட்டன் ட்ரெஸ் சிலது வாங்கினேங்க. அதுவும் நம்ம சம்மருக்கு சூப்பரான சமையல் அதுவும் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. இப்போ மார்னிங் கிச்சன் இதை போல் தான் ரொம்ப நேஸ்டியாக இருந்ததுங்க. நான் புது கேஸ் ஸ்டவ்வும் வாங்கியிருந்தேன். நம்ம அதில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையல்லாம் ஆரம்பிக்கலாம். பழைய கேஸ் ஸ்டவ் பர்னர்லாம் ரொம்ப உடஞ்சி போயிருந்தது, அதனால் புதுசு வாங்கியிருந்தேன். இப்போ இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு தான் எல்லாமே ஆரம்பிக்கணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவியாச்சு. காலையில் நான் எப்போவுமே விளக்கேற்றிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபிலாம் வச்சு குடிப்பேங்க. பால் காஞ்சிட்டதும் ஹெல்த் ட்ரிங்க் இல்லைன்னா காஃபி வச்சு குடிச்சிருவேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு அன்றைய வேலையே ஆரம்பமாகுங்க. கூடவே ஒரு 2-3 பாட்டு, 2 சாங்ஸ், நல்ல தமிழ் பாட்டு கேட்டுட்டு காலை இந்த காஃபியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, அதனால் மாப் போட்டு தொடச்சிட்டேங்க. தொடச்சிட்டு யூஸ்வலாக ஆரம்பிக்கிற மாதிரி சமையல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் செய்ய தொடங்கினேன். நானே தான் எல்லா வேலையும் வீட்டில் செய்வேங்க. எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போல்லாம் காலையில் டிஃபன் ஆரம்பித்தேன். காலையில் நம்ம தோசைக்கு சட்னிலாம் அரைச்சிட்டேங்க. அதுக்கு தேங்காய், உடச்சக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பூண்டு, உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ தோசை சுடவும் ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாருக்கும் 2 தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியை வச்சு கொடுத்துட்டேன். காலையில் டிஃபன் வேலையும் முடிஞ்சிருச்சு. இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று நான் மோர் குழம்பு, பூசணிக்காய் மோர் குழம்பும் சனிக்கிழங்கு வறுவலும் பண்ணியிருந்தேங்க. சூப்பரான இந்த சமையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெயிலுக்கு நல்லா இதுக்குள்ளே நீர் காய்களாக சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. இப்போ ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 டீஸ்பூன்,
தனியாவும் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பருப்பெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பூசணிக்காய் வாங்கிட்டு அது மேலே இருக்கிற விதைகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தோலையும் சீவிக்கலாங்க. சீவிட்டு இந்த போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ தயிர் ஒரு 1.5 கப் அளவு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைஞ்சி எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த கருணக்கிழங்கு சேனைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சவுண்டு வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம். கிழங்கு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக புளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காய விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போக வதங்கின பிறகு மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த கிழங்கு கட் பண்ண கிழங்கு இதில் போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை. பிரட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ நம்ம கரண்டியில் கிளறிக்கலாங்க. இப்போ மோர் குழம்புக்கு இந்த பருப்பு இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இதில் தேங்காய் ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் குறைவாக திருவின தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வறுவலும் தயாராகிடுச்சுங்க. இறக்கிட்டேன். நம்ம கடைஞ்சி வச்ச மோர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க. வெந்த இந்த பூசணிக்காயும் தண்ணியோடு இதில் ஊற்றிடலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே ஒரு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாங்க. மேலே அப்படி பபிள்ஸ் லைட்டாக அப்படி கொதிக்க ஆரம்பித்ததை நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிடலாங்க. ரொம்ப அருமையான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா வெயிலுக்கு நல்லா இந்த போல் நீர் காய்கள்லாம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லதுங்க. சம்மருக்கு இது போல் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஒரு மிளகாய் கூட கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிடலாங்க. மணக்கும் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. கூடவே சேனைக்கிழங்கு வறுவலும் தயாரிச்சு லஞ்சுக்கு நான் நேற்று தான் பண்ணியிருந்தேங்க. நேற்றே இந்த வீடியோ எடுத்துட்டேன். சூப்பரான இந்த லஞ்ச் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சம்மரை நம்ம சமாளிக்கிறதுக்காக காட்டன் ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் ஒரு 3 காட்டன் நைட்டிஸ் தான் வாங்கியிருந்தேங்க. இது வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிங்க் கலர் ஒன்று, டார்க்கு க்ரீன் கலர், ஒரு மெரூன் கலர் இது வாங்கியிருந்தாங்க. இது டெய்லி யூஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ வெளியில் போட்டு போகிறதுக்கு ஒரு 3 சுடிதார் மெட்டீரியல் தான் ஒரு 3 வாங்கி அது தைக்க கொடுத்துருந்தாங்க. அதையும் தைச்சி நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் போட்டுக்கலாம். இது காட்டன் தாங்க. ஃபுல்லுமே ஒரு க்ரீனு, ஒரு பிங்க் கலர் ஒன்று, க்ரீனும் ரெட்டு சேர்ந்த ஒரு டிசைன் போட்ட கலருங்க. இதில் காட்டன் ட்ரெஸ்ஸாகவே நம்ம இந்த வெயிலுக்கு யூஸ் பண்ணலாம். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.